Assalamualaikum. Hello everyone. I am Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புரோட்டீன் சத்து நிறைஞ்ச சூப்பரான கடலைப்பருப்பு கார சட்னி ரெசிபி அதான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வறுத்து அரைச்ச கடலைப்பருப்பு கார சட்னி பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா செவக்க வறுபட்டு வந்திருக்கு. நான் எடுத்து காட்டுறேன்ல, இந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. அடுத்து இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்ததுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே 7 பல் பூண்டு, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாடை போய் கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதே வந்து நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்குறா இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும். வதக்கும் போதே வீடு ஃபுல்லாமே சூப்பராக மணந்துகிட்ருக்கு. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பருப்பு, தேங்காய், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் இப்போ தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது. பருப்பு சட்னி அப்படிங்கிறனால கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் வேறு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் தூள் உப்பு அப்படிங்கிறனால இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் வந்து கல் உப்பு சேர்க்குறா இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. அடுத்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் அலசிட்டு வச்சுருக்கேன். அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம கலந்து விட்டு பார்த்துட்டு எந்த பதத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துமே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அதனால் மீதி இருக்க 1/4 டம்ளர் தண்ணியுமே நான் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புரோட்டீன் சத்து நிறைஞ்ச கடலைப்பருப்பு கார சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்போதும் போல் சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கூடவே வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். பருப்பு சட்னி அப்படிங்கிறனால பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு வந்து நம்ம சட்னியில் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். இது வந்து இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.